அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் தரணிதரன். என்னோட பெயர் நவநீத கிருஷ்ணன். நாங்கள் இருவரும் அழகப்பா மாதிரி மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றோம். இன்னைக்கு நானும் என்னோட நண்பனும் திருமயங்கோட்டைக்கு பைபாஸில் சைக்கிளில் போகிறோம். அப்படி போகும்போது நாங்கள் பேசுகிற கலந்துரையாடலை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, நம்ம உரையாடலுக்குள்ளே போகலாம். நண்பா, இன்னைக்கு 15 கிலோமீட்டர் திருமயத்துக்கு சைக்கிள்லே போகிறோம். சைடில் பார்த்தியா எவ்வளவு அரளி செடி, பார்க்கவே அழகாக இருக்குல்ல? டே நண்பா, இவ்வளவு அரளி செடிக்கு பதிலாக ஏதாவது பயன் தரக்கூடிய மரமோ செடியோ வேறு வச்சுருந்துக்கலாமே. நீ சொல்கிறது ரைட்டு தான். உன்னை விட நம்ம கவர்மெண்ட் புத்திசாலி. நீ சொல்கிறத அவங்க யோசிச்சிருப்பாங்க. எல்லா முயற்சியும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அரளி செடியை வச்சுருக்காங்க. என்னடா சொல்கிற? ஒன்றுமே புரியலை. நீ கொஞ்ச நேரம் சைக்கிளில் ஓரமாக நிறுத்து, இதை பற்றி தெளிவாக பேசுவோம். சரிடா, இப்போ சொல்லு, தெளிவாக கேட்போம். முதல்ல பைபாஸில் ஏன் இந்த செடிலாம் சென்டரில் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதே. பைபாஸ்னால் என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராஃபிக்கே இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது தானே? ஆமாம். அப்படி ட்ராவல் பண்ணும்போது பகல் நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இரவு நேரத்தில் லெஃப்ட் சைடு, அதாவது இடதுபுறம் வரவங்களோட லைட்டு வலதுபுறம் வர கார் கண்ணாடி மேலே பட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு எதிரில் இருக்க எதுவுமே தெரியாது. இதனால் நிறைய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இதை தடுக்கணும்னு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கத்துக்கும் நடுவில் செவர் மாதிரி ஏதாச்சும் கட்டினோம்னா லைட்டு ட்ராவல் பண்ணாது அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் நம்ம நாட்டில் 10,000 கிலோமீட்டர் ரோடு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் தடுப்பு கட்டணும்னா செலவு நிறையா வரும். இதனால இந்த யோசனையும் கைவிட்டுட்டாங்க. அப்புறம் மரம் இல்லைனா செடி ஏதாவது நட்டு வைக்கலான்னு யோசிச்சாங்க. சரி, செஞ்சுருக்கலாம்ல. செஞ்சுருக்கலாம். ஆனால் அங்கேயும் 2 பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை? மொதல் பிரச்சனை என்னென்னா, பைபாஸ் ஓரத்தில் இருக்க கிராமத்து கால்நடைகளான ஆடு மாடு செடி சாப்பிட்ற செடியை சாப்பிட்டும். முதல் பிரச்சனை என்னென்னா, பைபாஸ் ஓரத்தில் இருக்க கிராமத்து கால்நடைகளான ஆடு மாடு நம்ம வைக்கிற செடியை சாப்பிட்ரும். அதனால நம்ம வைக்கிற செடிக்கு பாதுகாப்பு இல்லை. ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, இருக்கிற எல்லா செடி கொடிக்கும் தண்ணி ஊற்றணும்னா அது ரொம்ப பெரிய வேலை. அது கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால இந்த ஒரு யோசனையும் கைவிட்டுட்டாங்க. வேற என்னதான் வழி? வேற என்ன வழி? கடைசியில் இந்த அரளி செடி தான் கிடச்சிச்சு. இந்த அரளி செடியில் அப்படி என்னதான் இருக்குது இதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க? அப்படி கேளு. அரளி செடி ஒன்றும் சாதாரண செடி இல்லை நண்பா. தண்ணியை ஊற்றாமலே கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு அதுவாகவே வளர ஆரம்பிச்சிடும். இது ஒரு வகையான விஷச்செடி. அதனால எந்த மிருகமும் இது பக்கத்தில் கூட வராது. அது மட்டும் இல்லை, இந்த செடி தூசியையும் ஒளியையும் அப்சார்வ், அதாவது உறிஞ்சிக்கிற தன்மை உரியது. இன்னும் இருக்கு கேளு. இதில் வளர்கிற பூக்களை வச்சு கிராமத்து மக்கள் பூத்தொழிலும் செய்கிறாங்க. இதனால ஏழை மக்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எப்பா சூப்பர்டா, இந்த செடியில் எவ்வளோ விஷயம் இருக்கா. சரிவா கிளம்பலாம். சரிவா, இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், கிளம்புவோம் வா. எங்களை வாழ்த்தி அனுப்பிய தலைமை ஆசிரியருக்கும் விலங்கியல் ஆசிரியருக்கும் மற்றும் பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலையத்தாருக்கும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். நன்றி நேயர்களே.